ஹலோ ஆல், வெல்கம் டு எஃப்டிபிடி சேனல். இன்னைக்கு நம்ம எஸ்கியூஎல் டேட்டா டைப்ஸ் அண்ட் எஸ்கியூஎல் பேசிக் கமெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன? டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக சொல்ல போனால் ஒரு ஒரு டே ஒரு வேரியபிள் இல்லை ஒரு டேபிள் இல்லை ஒரு காலம்குள்ளே என்ன மாதிரியான டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் கைண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா அது என்ன மாதிரியான நம்பர், இன்டீஜரா இல்லை ஃப்ளோட்டா அந்த மாதிரி. இல்லை ஒரு டேட் கைண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா டேட் டேட்டா டைப்பா இல்லை டேட் டைம் டேட்டா டைப்பா அந்த மாதிரி தான். இப்போ ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா அதை தெரிஞ்சாதானே இல்லைங்களா அது வந்துட்டு நமக்கு என்ன மாதிரியான டேட்டா டைப் அது ஸ்டோர் பண்ணணும்னு அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் இஸ் டேட்டா டைப். எஸ்கியூஎல்ல அந்த மாதிரி ஒரு 5 டேட்டா டைப்ஸ், பேசிக்கான டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா நியூமரிக்கில் வந்துட்டு இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட் இன்க்ளூட் ஆயிரும். நெக்ஸ்ட் இஸ் கேரக்டர் ஸ்ட்ரிங். இது வந்துட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் தான். எப்படி நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளார யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், வேர் கேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தென் யூனிகோட் கேரக்டர் ஸ்ட்ரிங். திஸ் இஸ் ஆல்சோ சிமிலர் டு கேரக்டர் ஸ்ட்ரிங், பட் இட் ஹாஸ் சம் டிஃப்ரென்ஸ். அது என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத டீப்பாக நம்ம ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனில் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் இஸ் பைனரி இமேஜ் அண்ட் தென் டேட் அண்ட் டைம் டேட்டா டைப். டேட் அண்ட் டேட் அண்ட் டைம். டேட்டில் வந்துட்டு டேட் மட்டும் ஸ்டோர் ஆகும். டேட் டைமில் வந்துட்டு டைம் ஸ்டாம்ப் மாதிரி ஸ்டோர் ஆகும். லைக் டேட்டும் இருக்கும் ப்ளஸ் டைமும் இருக்கும். ஓகே, now we'll go to basic SQL commands. SQL commands வந்துட்டு it is of 5 basic commands. One is DDL, that is data definition language. அடுத்தது DML, data manipulation language. Next is DCL, data control language. And next is TCL, transaction control language. And last is DQL, that is data query language. ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த 5 பேசிக் எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் பற்றி என்னங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு ஒவ்வொரு கமெண்ட்ஸ் பற்றியும், அதாவது டிடிஎல் பற்றியும் டிஎம்எல் பற்றியும் டிசிஎல் டிசிஎல் டிக்யூஎல் பற்றியும் செப்பரேட்டாக வீடியோ போட்டு அதை நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இது 5மே வந்துட்டு ஒரே வீடியோவில் சொன்னால் இட் வில் பி லென்த்தி அண்ட் இட் வில் பி ஆல்சோ போரிங். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போதைக்கு ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்தாலும், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. கிரியேட் கமெண்ட், ஆல்டர் கமெண்ட், ட்ரங்கேட் அண்ட் ட்ராப். கிரியேட் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்காகவோ நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் கம்ஸ் அண்டர் டிடிஎல். அண்ட் ட்ராப் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸையோ இல்லை ஒரு டேபிளையோ பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ட்ராப். அதே ஆல்டர் வந்துட்டு ஒரு டேபிள், ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் டேபிளில் நம்ம புதுசாக ஒரு காலமை ஆட் பண்ணுறதுனாலோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற டேபிளுக்கு நம்ம நேமிங்கை சேஞ்ச் பண்ணுறதுனாலோ இல்லை ஆல்ரெடி இருக்க டேபிளில் ஒரு காலம் நேமை சேஞ்ச் பண்ணணுனாலோ நம்ம இந்த ஆல்டரை யூஸ் பண்ணுவோம். இதே ட்ரங்கேட் வந்துட்டு அந்த டேபிளில் இருக்க எல்லா ரோஸையுமே அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். பட் அந்த டேபிளே அதை டெலீட் பண்ணிடாது. இட் வில் ஜஸ்ட் ஃப்ரீ ஆல் த ரோஸ் அண்ட் கிவ் ஒன்லி த காலம்ஸ். நாட் லைக் an empty டேபிள். காலம்ஸ் மட்டும் இருக்கும், பட் ரோஸ் எதுவுமே இருக்காது, டேட்டாஸ் எதுவுமே இருக்காது. எல்லா டேட்டாவையுமே அது எரேஸ் பண்ணிடும், பட் என்டையர் டேபிளே டெலீட் பண்ணிடாது. திஸ் இஸ் ஃபார் டிடிஎல். நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இதை வந்துட்டு டிரான்சாக்ஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்சாக்ஷன் அப்படின்னு என்னென்னா, இப்போ இந்த இன்சர்ட், அப்டேட், டெலீட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. இப்போது ஒரு டேபிளில் வந்துட்டு நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம், அதே டேட்டாவை அப்டேட் பண்ணுறோம், அதே டேட்டாவை தேவைப்பட்டால் டெலீட் கூட பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்துட்டு திஸ் இஸ் நோன் அஸ் டிரான்சாக்ஷன். டேட்டா வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது. ஸோ திஸ் கான்செப்ட் they call it as transaction. ஸோ இன்சர்ட் ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச மாதிரி தான். இட் இஸ் யூஸ் டு இன்சர்ட் ரோஸ் இன்டு அ டேபிள்.
அண்ட் அப்டேட் வந்துட்டு அப்டேட் வந்துட்டு நம்ம ஒரு ரோவையோ இல்லை ஒரு கம்ப்ளீட் காலமையோ சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். இதே அப்டேட்டில் வந்துட்டு கண்டிஷன் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரோவோ இல்லை ஒரு ஒரு 4-5 ரோவோ நமக்கு சேஞ்ச் ஆகும். இதே கண்டிஷன் கொடுக்காம நம்ம அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட் டேட்டா பேஸுமே நமக்கு அஃபெக்ட் ஆயிரும், ஆர் எல்ஸ் கம்ப்ளீட் டேபிளுமே காலமே நமக்கு அஃபெக்ட் ஆயிரும், விச் இஸ் நாட் அட்வைசபிள் ஆல்சோ. ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் delete. இட் வில் ஆல்சோ ரிமூவ் ஆல் ரோஸ் in the table. ஆனால் டெலீட்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. லைக் ரெண்டுமே லைக் தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் ஒன்று தான், பட் இட் ஹாஸ் மெனி டிஃப்ரென்சஸ். லைக் டெலீட்டில் வந்துட்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணலாம். அதே ட்ரங்கேட்டில் வந்துட்டு கண்டிஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ட்ரங்கேட் டேபிள், அந்த டேபிள் நேம் கொடுத்தா போதும், அதில் கண்டிஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது. இதில் தேவைப்பட்டால் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை கண்டிஷன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னாலும் விட்டுறலாம். தட் இஸ் ஃபார் டெலீட். அதே மாதிரி இது டிஎம்எல்ங்கிற இந்த கான்செப்ட்குள்ளே வரும், அது டிடிஎல்குள்ளே வரும். திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ். ஐ திங்க் ஸோ. இது வந்துட்டு இன்டர்வியூஸில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெலீட் அண்ட் ட்ரங்கேட். நெக்ஸ்ட் இஸ் டேட்டா query லாங்குவேஜ். இந்த செலக்ட்டுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்மளால் queries எழுத முடியும். லைக் மேஜராக சொல்கிறதுக்கு டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறதுக்கு, எல்லா டேட்டாவையும் ஒரு டேபிள்லேருந்து ரெட்ரைவ் பண்ணிட்டு வரதுக்கு, அதுக்காகலாம். தட் இஸ் டேட்டா query லாங்குவேஜ். நெக்ஸ்ட் இஸ் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கமிட் வந்துட்டு என்ன பண்ணுன்னா, ஒரு டேபிளில் நம்ம பண்ணுற இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே பெர்மனண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த கமிட்டுங்கிற அந்த கமெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே ரோல் பேக்னா என்ன அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக பண்ண சேஞ்சை வந்துட்டு எனக்கு பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடி எனக்கு வரணும், இட் நீட் டு ரிவர்ட் பேக் அப்படின்னு அப்படி வேணும்னு நான் நினச்சேன்னா, we can use this rollback function. It will completely revert back to the previous change that we have made. அதுதான் rollback. Then save point. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ரோல்பேக்கும் பண்ணிக்கலாம் அண்ட் சேஞ்சஸையும் கமிட் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் இஸ் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு கமாண்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்துட்டு கிராண்ட் வந்துட்டு டேட்டா பேஸ்க்கு தேவையான ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸை கொடுக்கறதுக்கு தான் கிராண்ட். பேர்லேயே இருக்குது கிராண்ட் பெர்மிஷன்ஸ் லைக் தட். தென் ரிவோக் இஸ் தட் இது வந்துட்டு டேட்டா பேஸ்லேருந்து நம்ம கொடுத்த பெர்மிஷன்ஸை ரிமூவ் பண்ணணும். லைக் இப்போ மேனேஜர்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அந்த டேட்டா பேஸை வந்துட்டு மேனேஜர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும், மற்ற எம்ப்ளாயீஸ்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் we can use this revoke kind of SQL command to perform that operation. ஸோ இதை யூஸ் பண்ணோன்னா வந்துட்டு மேனேஜரால் மட்டும்தான் மேனேஜர் கைண்ட் ஆஃப் டேட்டாவை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும், மற்ற எம்ப்ளாயீஸ்னால பண்ண முடியாது. இதே ஒரு சில எம்ப்ளாயீஸ்க்கு அந்த பெர்மிஷன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா அப்போ அந்த கிராண்ட் ஃபங்க்ஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோஸில் நம்ம டிடிஎல்னா என்ன, டிஎம்எல்னா என்ன, டிசிஎல், டிசிஎல் அண்ட் டிக்யூஎல்னா என்னங்கிறத டீப்பாக நம்ம ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனாக பார்ப்போம். Until that, stay connected, and if you like the content of this video, please like this video and please subscribe to this channel. Thank you.